வழிய விடுங்க, வழிய விடுங்க. வழியில நிக்காதீங்க. தள்ளிப்போ. ஐயா, ஒரு உடம்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. உடம்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, நாங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்? அழறத நிறுத்துங்க. தலைவர் உங்களை விசாரிக்கணும். உங்க டிப்சி மூன் விடுதியில எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க? நீங்களே பாருங்க ஐயா, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். எங்க விடுதியில முக்கியமா இருந்தவளே ஜிங்குவை தான். அவங்களோட வேலைக்கார பொண்ணு சேர்ந்து எரிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்? நீங்க தான் காப்பாத்தணும். ஐயா, தேடி பார்த்துட்டோம். உடலை தவிர வேற எதுவும் கிடைக்கல. திரும்ப போகலாம். உத்தரவு. ஒரு செய்தி வந்திருக்கு. தூது செய்தி வந்திருக்கு. முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்கு. அதை கொடுங்க. அவர்தான் மந்திரி பேய். என்ன விஷயம்? போடு 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 போடு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் போடு. லார்ட்லிங். ஏய், இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? தூதரகத்துல இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. தயவு செஞ்சு இதை படிங்க. நான் போடுறத பாரு. குடு, பணத்தை எடு. நான் தான் ஜெயிச்சேன். வேண்டாம், இங்க பாரு. இப்போ எப்படி போடுறேன் பாரு. ஏதோ நெருப்பு பத்திக்கு சின்ன சில பேர் இறந்ததை பத்தி சொல்லிருக்காங்க. நாட்டோட பெரிய பிரச்சனையை பாக்குறவங்கள்ட்ட இது ஏன் போச்சு? குருவே, ஏன் போக கூடாதுன்றீங்க? நாம போய் ஆகணும். வாங்க வாங்க வாங்க, பந்தயம் வைங்கப்பா. என்னப்பா வேடிக்கை பார்த்துட்டீங்க? நான் வணங்குகிறேன் குருவே. போ போ, வந்துட்டான் எடுத்துக்கிட்டேன். நீ வை, நான் பாத்துக்கிறேன். ஐயா, டிப்சி மூன் விடுதிக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோமா? இல்ல, அது அந்த அளவுக்கு சுலபம் இல்ல. முதல்ல காவலாளிங்க போயிருக்காங்க. இப்ப இந்த ஆவணம் கிடைச்சிருக்கு. இது வேணும்னே நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், வந்து இந்த ஓவியத்தை பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். இது ரொம்ப அற்புதமான ஓவியம். உடனே வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க. இப்போ வாங்கலைன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க. வாங்க வாங்க, வந்து பாருங்க. தலைநகரத்துல ஒரு அற்புதமான ஓவியர் வரைஞ்ச ஒரு நல்ல ஓவியம் இது. பாருங்க, பலமும் மென்மையும் கலந்திருக்கணும்னு சொல்ற ஒரு ஓவியம். இதை வரைஞ்ச ஓவியர் யாருங்க? அவரோட பேரு பேசூன். இந்த ஓவியம் அவரோட ரொம்ப தலை சிறந்த ஓவியம். இதை முடிச்சதுக்கு அப்புறமா அவர் காட்டுக்குள்ள ஓய்வெடுக்க போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டதாகவும் தகவல் வந்துச்சு. கொடூரமா இறந்து போயிருக்காரு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இதை விற்கிறதுல விருப்பமே இல்லை. ஆனால் என் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம். எனக்கு வேற வழி தெரியல. நான் வாங்கிக்கிறேன், இந்தாங்க. வந்து பாருங்க, வாங்க. ஹேய், நில்லு. நீதான் சூயனா? என்ன கொடுமை இது. ஓடாத, நில்லு. மறுபடியும் என் பேர் வச்சு விளையாடுறியா? மக்கள் கிட்ட பிரச்சனை பண்றியா? மரியாதையா நில்லு. நில்லுன்றல. உனக்கு நான் உதவி பண்ணதான் வந்திருக்கேன். ஏய், நில்லுன்னு சொல்றேன். நில்லு. டிப்சி மூன் விடுதலை யாரும் இறந்திருக்காங்க. காவலாளிங்க ஏன் வந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நீதி அமைச்சர் ஏன் அதை தீர்த்து வச்சாருன்னு தெரிஞ்சுக்கணும். உனக்கு இப்படி இதெல்லாம் தெரியும்? நான் உனக்கு உதவி பண்ணா அதுக்கு பதிலாக எனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு இதை பத்தி எல்லாமே தெரியுமா? இந்த வழக்கை உன்னால முடிக்க முடியுமா? என்ன தெரியும் சொல்லு. இது அவ்வளவு சுலபமான வழக்கு இல்ல. என்னோட திறமையை நீங்க ரொம்ப குறைச்சி எடை போடுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். 6 மாசம் நிம்மதியா இருக்கலாம். 1 வருஷம் வேணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. தீபாவளி வரைக்கும் வேணா நிம்மதியா இருந்துக்கோ.
ஒத்துக்கிறேன். இவ்வளவு காசு சொல்றீங்க? அவன் நல்ல உளவாளி. நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்தலன்னா நான் சொன்னதையும் நான் காப்பாற்ற மாட்டேன். என்ன யோசிக்கிறீங்க? நீ எப்ப பார்த்தாலும் என் பானத்தை குடிச்சிடுற. என்கிட்ட என்ன தகவல் இருக்குன்னு கூட கேட்க மாட்டேன்ற. நீ இப்ப அடுத்து என்ன பண்ண போற? நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு எதுவுமே தெரியல. அதுக்கு என்ன ஏன் இப்படி பேசுற? உண்மையை சொல்லு, உன்னை யார் அனுப்புனது? அந்த குற்றம் நடந்த அன்னைக்கு நான் அந்த சம்பவ இடத்துல இருந்தேன். டிப்ஸி மூன் கூடாரத்திலேருந்து 2 பேர் காணாமல் போயிட்டாங்க. அதில் ஒருத்தர் தாசி, இன்னொருத்தர் வேலைக்கார பொண்ணு. அப்புறம் செத்து போனாங்கல்ல, அவங்களும் வேலைக்காரி தான். ஏய், முட்டாள்தனமா பேசாத. நீ அவங்க உடலை கூட பார்க்கல. அப்புறம் எப்படி செத்து போனவங்க தாசி இல்ல வேலைக்காரங்கன்னு சொல்ற? நான் அதுக்கான காரணத்தை சொல்றேன். பொதுவா சாங்கன்ல தெற்குல இருக்கிறத விட வடக்குல விபச்சார விடுதிகள் வித்தியாசமா இருக்கும். தெற்குல இருக்கிற விபச்சார பெண்கள் அங்கீகாரத்தோட இருப்பாங்க, வடக்குல இருக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. டிப்ஸி மூன் கூடாரத்துல சம்பவம் நடந்த இடம் சாங்கனோட வடக்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. அழகு ஆராதிக்க வாங்க. டிப்ஸி மூன் விடுதியில அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் நியாயமே இல்லாத ஒரு விஷயம். நியாயம் இல்லாததா? ஆமா, அதை பத்தி யோசிச்சு பாரு. மக்கள் சிறந்த இடத்துக்கு போகணும்னு தான் நினைப்பாங்க. அங்கீகரிக்கப்படாத ஒரு விபச்சார விடுதிக்கு அவ ஏன் போகணும்னு ஆசைப்பட்டிருக்க போறா? வாங்க வாங்க, வந்து இந்த அழக பாருங்க. உங்க ஸ்வர்க்கத்தை வந்து ரசிங்க வாங்க. இந்த அழகுக்கு யாருமே ஈடே இல்ல, வந்து பாருங்க. காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க பாரு பாரு. பாத்தியா? அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது சாதாரண நாட்கள்ல யாரும் வரமாட்டாங்க. ஆனா அன்னைக்கு கூட்டம் கூட்டமா வந்தாங்க. ஆனா அதுக்கு அவ, நான் வாழ்க்கையில ஒரு ஆளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். யாரு? அவளோட மகாராஜா. முட்டாள்தனமான வார்த்தைகளா இருக்கு. அவ எல்லா ஆண்களையும் தவிர்க்கல, குறிப்பிட்ட ஆட்களோட மட்டும் உறவுல தான் இருந்தா. நீ நிறைய பேசிட்ட. ஆனா செத்தது வேலைக்கார பொண்ணுதாங்கிறதுக்கு எந்த காரணமும் இல்ல. நீ இன்னும் நிரூபிக்கல. துணிங்க தான். சம்பவம் நடந்த அன்னைக்கு அவங்களோட துணி எரிஞ்சு போயிருந்தது. அந்த சாம்பலை நீங்க பாத்தீங்களா? அது பஞ்சுல செஞ்ச துணி, பட்டாலானது இல்ல. பிரபலமான ஒரு பொண்ணா இருந்தா அந்த மாதிரி தரம் கம்மியான உடைகளை போட்டிருக்க மாட்டாங்க. ஆமா, அதுவும் உண்மைதான். இப்ப காணாம போன அந்த பொண்ணை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அப்ப வழக்கு ரொம்ப எளிதா முடிஞ்சிடும். அது எனக்கும் தெரியும். அவளை சுலபமா கண்டுபிடிச்சிட முடியுமா? காவலாளிங்க எனக்கு அந்த பணியை கொடுக்கலையே. அப்புறம் இந்த யங்சுங், அவன் ஏன் இந்த வழக்குல ரொம்ப ஆர்வமா இருக்கான்? அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு தெரியாது. இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு ஒரு விபச்சாரி ஏன் காரணமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலையா? இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எந்த உலகம். குயன்மா, கடவுளே, உனக்கு ஒன்னும் ஆகலையே. ஏன்னா உன்னதான் என்ன, நான் உனக்கு இவங்களை அறிமுகப்படுத்துறேன்.
தற்காப்பு கலையில சிறந்த இவங்கள உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வர சொன்னேன். உனக்கு பாதுகாப்பா இருக்கும். ஆ சரி, என்னை குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஆ, ஆ. நான் உறுதியா சொல்றேன், இவங்க என்னை தொடர்ந்து வரக்கூடாது. அப்படி வந்தா நிச்சயமா நான் இந்த வழக்கை விட்டு போயிடுவேன். கொஞ்சம் பொறுமையா இருப்பேய். இந்த உலகத்துல யாரும் கொடுத்த வாக்க காப்பாத்துறது இல்ல. உண்மைதான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. அது உன்னோட வேலைதான், நீயே அதை பாத்துக்கோ. ஆ, எனக்கு பிடிக்காத விஷயத்தை என்னை வற்புறுத்தி நீங்க செய்ய வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கவலைப்படாத, இந்த வழக்கு முடிஞ்சதும் நானும் இங்க இருந்து போயிடுவேன். இந்த வழக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்குமோன்னு பயமா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சா நல்லா இருக்கும். என்னால இந்த வழக்கை முடிக்க முடியாதா? என்னமோ பண்ணி தொலை. நீங்க நினைக்கிறத பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. அதோட உண்மையிலேயே எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. இறந்து போனவங்களோட பேர் என்ன? அவளோட பேரு ஜிஞ்சுயி, வேலைக்காரி பேரு ஹாங். இறந்து போனது யாரு? அது எனக்கு சரியா அடையாளம் தெரியல. சிங்குயி எவ்வளவு நாளா இந்த விடுதியில தங்கி இருக்காங்க? ஒரு 6 மாசமா தங்கிட்டு இருந்தா. சிங்குயோட உண்மையான பேர் என்ன? எங்க இருந்து வந்தாங்க? உங்க இடத்த தவிர எங்கெல்லாம் அவங்க தங்கி இருந்திருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? அது இங்க பாருங்க, நான் தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். இததான் அதிகாரிங்க கிட்டயும் சொன்னேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனாங்க. மறுபடியும் என்னன்னு சொல்லுங்க. எழுதிக்கோங்க. அவ எந்த ஊருன்னு நான் அவளை விசாரிக்கல. சாங்ல ஏதோ உறவினரை பார்க்க வந்ததா அவ சொன்னா. உறவினர்கள் எங்கேன்னு தெரியாததுனால இங்கே தங்க ஆரம்பிச்சிட்டா. இவ்வளவுதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அதிகாரி லீ ஓய்வு எடுத்துட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிடு. நீதிமன்றத்தை பத்தி வெளியில யாராவது புரளி பேசுறாங்களா? மகாராஜா, அதிகாரிகளுக்கு நிறைய மாற்று கருத்து இருக்கு. ரொம்ப வித்தியாசமா யோசிக்கிறாங்க. அதிகாரி நியூ லீயும் இப்போ வித்தியாசமான கருத்தோட இருக்காங்க. ரொம்ப வருஷமா அப்படிதான் இருக்காங்க. வித்தியாசமான கருத்துக்கள். நல்ல வார்த்தை சொன்ன. ஒன்றை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்ற? எது சரியா இருக்கும்? என் தாழ்மையான கருத்து. இப்ப சொல்லு, நான் என்ன தப்பு பண்ண? எனக்கு தெரியல அரசே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஒரு மணிங்கிறது கழுத்துல போட்டு அழகு பார்க்கதான், தரையில போட்டு உடைக்கிறதுக்கு இல்ல. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. எனக்கு உங்க பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியமா தெரியுது அரசே. மற்ற விஷயங்கள்லாம் நிச்சயமா என்னால உங்க முன்னாடி எதிர்த்து பேசவே முடியாது அரசே. அதை புரிஞ்சுக்கிட்டேன். செய்தி மகாராஜா, எல்லையில இருந்து செய்தி வந்திருக்கு. என்ஜோயா, வணங்குகிறேன். நான் உங்களை வணங்குறேன் தந்தையே. நீ போலாம். கிட்ட வாப்பா. உத்தரவு.
எதனால இப்ப நீ என்கிட்ட திரும்ப வந்திருக்க? நான் உயிரோட இருக்கனா இல்லையான்னு பார்த்துட்டு போக வந்திருக்கியா? என்னை கஷ்டப்படுத்தாதீங்கப்பா. இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியாது. அதுவும் நல்ல விஷயம்தான். சுடு தண்ணி. இந்தாங்க தந்தையே. நீதிமன்றத்தில் ஏதாவது பிரச்சனையா? ஆமாப்பா, உண்மைதான். எல்லாம் முழுக்க ஒரே பிரச்சனையாக இருக்கு. அதனால வாழ்க்கையை நினச்சாலே பயமாக இருக்கு. தந்தை தான் இதுக்கு வழி சொல்லணும். நமக்கு உதவியாக இந்த வயசான ஆட்கள்லாம் தேவையில்லைன்னு தோணுது. உண்மையாக என்ன தோணுதுன்னா, எதுவுமே நிலை இல்லாததாக இருக்கு. நமக்காக நான் மட்டும் இந்த இடத்துக்கு வரலன்னா உங்களை மாதிரி இளவரசர் இந்த மாதிரி அரியணைக்கு வந்திருக்கவே முடியாது. உண்மைதான். ஆனால் தந்தையே, இப்போ சூழ்நிலை முன்ன மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை. மக்கள் மரியாதை வச்சிருக்கிறது உங்கள் மேலே மட்டும்தான். எதிர்பார்க்கறது மட்டும் இருக்கக்கூடாது. அதுக்கு நீ உழைக்கணும். உன் மூளையை நீ கொஞ்சம் பயன்படுத்தணும். நிச்சயமா. இந்த கவிஞர் ஏன் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காரு? அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆண் மக்கள் இங்கே அதிகமாக வியாபாரம் பண்ணுவாங்க. மேற்கு பாலைவனத்தை சேர்ந்தவங்களும் அதிகமாக இருப்பாங்க. வாங்கூசன் இருக்கார்ல, பொறுப்பெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு. அவங்க அப்பாவும் மேற்கு திசையை சேர்ந்தவர் தான். அந்த வம்சாவளியில் வந்த இவருக்கு கலையை விட்டால் வேற எதுவும் தெரியாது. இந்த வழக்கில் அவருக்கு சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்க குருவை பார்க்கணும். வாங்க. குரு வாங், ஓடிடுங்க. யார கடங்காரங்க வந்திருக்காங்க. போகாதீங்க, ஓடுங்க வாங். அவன் எங்க? ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிட்டான். போ. ஜிங்கியூ எங்க? ச்சே, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியல. அவங்க சாகல. கடந்த 2 நாள்ல கண்டிப்பா நீங்க அவங்கள பார்த்திருக்கணும். நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. ஒழுங்கு மரியாதையா ஜிங்கு எங்க இருக்காங்கங்கிறத என்கிட்ட சொல்லு. அவங்கள கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களால ஒரு தடவை தான் தப்பிக்க முடியும், திரும்ப திரும்ப முடியாது. துரதிருஷ்டவசமா அவங்க நெருப்புல எரிஞ்சிட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. குழந்தைய கேட்டா கூட சொல்லும். இப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அந்த பூ உதிர்ந்துருச்சு. அவங்களுக்கு நிறைய ஓவியங்களை வரைஞ்சிருக்கீங்கல்ல? மக்கள் அழகா அங்கீகரிப்பாங்க. எனக்கு திறமை இருந்தாலும் என்னால் அவங்கள பார்த்து பேச முடியாமல் போயிடுச்சு. அதை நினச்சா வருத்தமாக இருக்கு. ரொம்ப வருத்தமாக இருக்கு. இந்த 2 நாள்ல புது ஓவியம் எதுவும் வரையிலையா? அவங்களே போயிட்டாங்க. அவங்களுக்காக எங்கே என்னாக போகுது? இந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும்னு நினைச்சேன். இல்லை, நாடு முழுக்க போய் எல்லாத்தையும் சேகரிச்சிருக்கேன். என்ன எல்லா இடத்துலயும் ஏமாத்தினதா சொல்றியா? உன்னையே நீ பாராட்டிக்காத. அப்புறம் ஏன்
இந்த அறைக்குள்ள ஒரு பெண்ணோட வாசனை எனக்கு வருது. உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு பெண்ணை காதலிச்சிட்டு இருக்கேன். அப்பப்போ அவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு போவாங்க. அவன் பொய் சொல்றான். அவன் பொய் சொல்றாங்கிறத நான் எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா? குடு. அந்த ஓவியங்களோட வாசனை அவன் மூலமா ஒரு வழியை கொடுத்துருக்கு. ஜிங்குவி, ஒரு வேளை வேங் ஜியானால மறைச்சு வைக்கப்பட்டிருக்கலாம். நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பணும். ஆ? இப்போ அவங்கள தேடாம நம்ம போயிட்டோம்னா இந்த தெருக்குள்ள வர்றதுக்கு கூட நமக்கு பயப்பட வேண்டிய நிலைமை வரும். தலைவர் பே உன்னை ஏன் கூட இருக்க சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்காக நீ என்னையே உழவு பாத்திர மாட்டல்ல? முட்டாள். அடுத்து நடக்க போற சம்பவத்தை மட்டும் பாரு. என்ன ஆரம்பிக்கலாமா? உங்களை மாதிரி பண்ணிங்க தான் கூட்டமா வரும். என்ன மாதிரி சிங்கம் என்னைக்குமே தனியா நின்று வேட்டையாடும். தெம்பு இருந்தா மோதி பாருங்க. என்ன காப்பாத்து. அரண்மனை காவலர்கள் தான் இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா தான் இருக்கு. தெய்வ குத்தமா இருக்கும். வணக்கம் வணக்கம். வணங்குகிறேன் மகாராஜா. சரி, எழுந்துரு. எல்லாரும் வெளியில போங்க. உங்களோட உத்தரவு மகாராஜா. நீங்களும் வெளியில போங்க. உத்தரவு. ஒரு சின்ன தகவல் கிடைச்சாலும் பெரிய விஷயங்களை முடிச்சிடலாம். தலைநகரத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ஒரு நல்ல அறிகுறியா தெரியல. மகாராஜா, நம்ம டூபோ மாநிலமும் சோலி மாநிலமும் படையை திரட்டிக்கிட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டேன். அவங்க ஊடுருவ போறாங்க. நான் பல தடங்கல்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீயோ அப்புறம் லீயை நான் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அவங்க தனியா இருந்து போராடக்கூடியவங்க. இங்க தீவிர அரசியல் நடந்துகிட்டு இருக்க. மன்னா, நாட்டு பிரச்சனைக்கு முன்னாடி எதிரிங்க கதையை முடிச்சாகணும். சோலி நம்மளோட நல்ல நட்புல தான் இருந்தாங்க மகாராஜா. இப்ப படையை அனுப்பியிருக்காங்க. டிபோ நகரம் தான் தூண்டி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம டிபோவை தோக்கடிச்சே ஆகணும். நீ கொடுத்தது ரொம்ப நல்ல யோசனை. டிபோ நகரத்துக்கு நம்ம தூதரை உடனே அனுப்புங்க மகாராஜா. அந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் தனியா படையெடுத்து வர அவங்களுக்கு தைரியம் இல்லை. உங்க உதவி இழந்துட்டு அவங்க தோத்துட்டதா அர்த்தம். குரு லயம், என்ன பேய், அந்த விபச்சார விடுதி வழக்கா? இப்ப அது எப்படி போயிட்டு இருக்கு? இப்ப பாருங்க. குருவே, நீங்க கவலைப்படாதீங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அதை சீக்கிரமா முடிச்சிடறேன். அப்படிதான். அப்படி எதுவும் கிடைக்கலனா நான் இதுல இருந்து விலகிடுறேன். சரி சரி, கொஞ்சம் இரு பேய். அவர்தான் போயிட்டாருல. சில நேரங்கள்ல அதிகாரத்தை வச்சு சில விஷயங்கள் பண்ண முடியாது. உன்னோட சக்திகளும் அதுக்கு வேலைக்காகாது.
சிலதை போற போக்குல விட்டுறணும். இவன் ஜெயிச்சிருவான் போல இருக்கே. இப்போ பாரு. இருங்க இருங்க, நானும் வரேன். இன்னைக்கு ராத்திரி நிலா ரொம்ப பிரகாசமா இருக்கு. அதனால நான் மதுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக குடிக்கலான்னு இருக்கேன். உன்னை தொந்தரவு பண்ணுறதுக்கு என்னை மன்னிக்கணும். ஆனால் ஒரு நாளைக்கு 10 பேர் என்னை துரத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இந்த செய்தி போச்சுன்னே எனக்கு தெரியல. ஆனால் எல்லாரையும் நான் துரத்தி அடிச்சிட்டேன். என்னை இங்க தங்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. என்னை தேடி வரவங்க நிச்சயமா பாதியிலே விட்டுட்டு போக மாட்டாங்க. நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி. எங்கேயும் நிலையா இருந்ததில்ல. அதிர்ஷ்டவசமா நெருப்புல இருந்து ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். இப்போ திரும்பவும் நான் அங்க போக விரும்பல. பட்டு துணி ஆபரணங்களோட நீ எப்பவும் ரொம்ப அழகா இருப்ப. உன்னோட அனுபவங்களை கேட்கும்போது எனக்கு கண்ணீரே வருது. தனிமையாக நான் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கேன். தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வரேன். 18 வருஷமாக எனக்கு எந்த ஒரு அன்புமே கிடைக்கவே இல்லை. வாங்க. என்னாச்சு ஜிங்கு? தாமதம் ஆயிடுச்சு. நான் இங்கிருந்து கிளம்புறேன். ம். யார் அது? வெளியே வாங்க. கெட்ட செய்தி. அவங்க இங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாம இங்க இருந்து உடனே போயாகணும். இவங்க உடைய பாத்தியா? நீங்க அரண்மனை காவலாளிங்க தானே? காவலாளிங்களா? அப்படின்னா இவங்க கதையை முடிச்சிருங்க. குயின்மா, எனக்கு உதவி பண்ணு. உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஒன்றும் ஆகல. அவன் தப்பிச்சிட்டான். ஏய், என்ன இடம் இது? மறுபடியும் அவன் கிட்ட தப்பிச்சு போயிட்டான். தப்பிச்சு போயிட்டானா? ஜிங்கியுமா? வா, உன் கண்ணில் என்னாச்சு? உன் கண்ணில் என்னாச்சு பாரு. சிரிக்காத. மேற்குல இருந்து வந்தவங்கள சோதிச்சு பாருங்க. தகவல் ஏதாவது கிடைக்கலாம். மேற்கு பக்கமா? போய் சோதனை பண்ணு. ஐயோ, பார்த்து பார்த்து வாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகல? ஒன்றும் ஆகல. என்னால நம்பவே முடியல. இந்த டேங்க் பேரரசுல கூட சட்டத்தை மீறுறாங்க. நியாயம் வேணும். நீங்க உண்மையிலே தலைவர் கோவோட நண்பர். அதுல என்ன சந்தேகம்? அவரும் எங்க அப்பாவும் நண்பர்கள். நான் இன்னும் வெற்றிகரமா வரலங்கிறதுனால அவரை பார்க்குற தைரியம் இல்லை. அது நல்ல விஷயம் இல்ல. எங்க போறோம்? லாங்ஷன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அங்க இருக்க தலைமை துறவி குவான்சி நம்மளை பார்த்துப்பாரு. கொஞ்ச நாளைக்கு நாம அங்க தங்கிக்கலாம். வணங்குறேன். வணங்குறேன். உங்களை நான் இங்க வரவேற்கிறேன்.
கோயில்ல இப்படி வசதி இல்லாத இடத்த ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? விருந்தாளிங்க தங்குறதுக்கு எங்களுக்கு இன்னொரு இடமும் இருக்கு. இந்த பக்கம் வாங்க. இவங்க பெண்ணுங்கிறதுனால தான் குருவே, நாங்கள் உங்களை தொந்தரவு செய்யலையே. உங்க விருப்பம்தான். நீங்க இங்க இருக்கணும்னா இருக்கலாம். வேற ஏதாவது வேணும்னா தயங்காம என்கிட்ட கேளுங்க. சரி. தந்தையே, என்ன விஷயம்? பார்க்க ரொம்ப பதட்டமா தெரியுற. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. அரசர் என் மேல அன்பாவே இல்லை. அரசருக்கு வேற சில யோசனைகள் இருக்கு, அதுதான் காரணம். அதுல உன் தப்பு எதுவும் இல்லை. ஆனா தந்தையே, இந்த விஷயத்துல நீங்க மட்டும் இப்ப தலையிடலன்னா நம்ம கூட்டம் மொத்தமாவே அழிஞ்சு போயிடுவோமோன்னு பயமா இருக்கு. அந்த தட்டு உடைஞ்சு போச்சா? நான் இங்க இருக்கிற வரைக்கும் எதுவுமே அப்படி நடக்காது. போ, சீக்கிரம் போ. திரும்ப. படை வீரர்கள் சோல் மாநகரம் குமோவை தோக்கடிச்சிட்டாங்க. அவங்க போற துவங்க போறாங்க. நம்ம இலையில இருந்து தொடங்க முடிவு பண்ணிருக்காங்க. மகாராஜா, ஷூல் நகரம் ரொம்ப நாளா நம்மளோட நட்புறவோட இருந்திருக்காங்க. திடீர்னு படை அனுப்புறாங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. நம்ம படையை அவங்களுக்கு எதிராக நம்ம அனுப்பி ஆகணும். நம்ம எல்லை படையை வச்சு துபு மற்றும் ஷூல நகரங்களை தோற்கடிக்க முடியாது. மேற்கு பகுதிக்கு படைகளை அனுப்பணும். அது சரியா வருமானு யோசிச்சு பாருங்க. மேற்கு பகுதி தலைவரே. அரசே, நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, என்ன இதில் அர்ப்பணிக்க தயாரா இருக்கேன். இந்த போர்ல நான் சண்டையிட தயாரா இருக்கேன். நம்ம நாட்டை நான் காப்பாத்துறேன். இந்த லிங்குவே அவர் படைக்கு தளபதியா இருக்கட்டும். இவர் தலைநகரத்திலேயே இருந்தவர். மேற்கு பக்கம் போருக்கு இவரால் போக முடியுமான்னு தெரியல. ஆனா தளபதி டெங் ரொம்ப அனுபவமானவர். அது ஒரு நல்ல தேர்வா இருக்கும். என் குன்மா வருகிறார். மகாராஜா, நான் உங்களை வணங்குறேன். என் வணக்கங்களை ஏத்துக்கோங்க. அரசர் பல்லாண்டு காலம் நீடூழி வாழணும். நான் உங்களை வணங்கி வாழ்த்துறேன். எந்திரிங்க. இங்க எதுக்காக வந்தீங்க? முதல்ல எந்திரிங்க. அவரை எந்திரிக்க உதவி பண்ணுங்க. உங்க அரசாட்சியை நான் பல காலமா பார்த்துக்கிட்டு வரேன். ஆனா நேத்து ராத்திரி எல்லையில ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே வரல. காலையிலேயே இங்க வந்துடணும்னு முடிவு பண்ணேன். வயசாகி உடல்நல சரியில்லாததால என்னால இந்த பிரச்சனையை பகிர்ந்துக்க முடியுமான்னு தெரியல. நீங்க ரொம்ப திறமையானவர். இப்போதைக்கு உங்க அறிவுரையே எங்களுக்கு போதும். நான் அதை ஏத்துக்கிறேன் மகாராஜா. இந்த வயசான துறவி அரசர் அரியணையில் ஏத்தினாருங்கிற ஒரே காரணத்துக்காக மேற்கோட தளபதியா இவங்க சொன்ன அளவு வச்சிருக்காங்க. எனக்கு அதை நினைச்சா ரொம்ப கோவம் வருது. அதிகாரிங்க, நாம ராஜாவோட பிரச்சனைய புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அரசுக்கு சரியான உதவி கிடைக்கிறதில்ல. நாம தாமதப்படுத்தக்கூடாது. அவரு நிறைய ஏலத்தை எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ எதுவுமே தெரியல. எல்லாமே இப்போ அவர் கையில தான் இருக்கு. ஜிங்கி, நான் உன்னை அழகா இதில் வரைஞ்சி கொண்டு வந்திருக்கேன். உன்னோட அழகு இதில் தெளிவாக வந்திருக்குல்ல. பேங், நீங்க என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கீங்க. அந்த விஷயத்த நான் பாராட்டுறேன். உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அடுத்த ஜென்மத்திலயும் உங்களுக்கு உதவி செய்வேன். அடுத்த ஜென்மத்தெல்லாம் விட்டுதல்ல. இந்த ஜென்மத்தில் நான் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப குடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் மது குடிச்சிருக்கேன். ஆனால் நான் எல்லாத்தையும் என் ஆழ் மனசுல இருந்து தான் சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. இங்கே பாரு ஜிங்கியோ, நான் உன்னை உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன்னு உனக்கு பயமா இல்லையா? ஐயோ,
ச்சே. இன்னைக்கு ராத்திரி சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு தாமதமா வந்திருக்கீங்க. அந்த நிலவை துணையா வச்சுக்கிட்டு உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க விட்டு பிரியும் போது நான் எவ்வளவு வருத்தப்படுவேன் தெரியுமா? உங்க கைகள்ல அந்த அழகான எழுத்துக்களை எழுதிக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ம். இங்க பாரு சிங்கியோ, நீ ரொம்ப அழகானவ. சிங்குழியா? அவ நெருப்புல எரிஞ்சிட்டா. இன்னும் அவளை நினைச்சு ஏங்கிட்டு இருக்கீங்களா? நெருப்புல எரிஞ்சு போயிட்டால. நான் மட்டும் அவ உயிரை காப்பாத்தலனா அவ உண்மையிலே இறந்து தான் போயிருப்பா. என் உதவி அவ பாராட்டவே மாட்டேங்கிறா. உன்ன மாதிரி இல்ல. பரவாயில்ல விடுங்க. அவரு தூங்கிட்டாரு. அவ எங்க? லாங்ஷன் கோவில். அவ எங்க? பின்னாடி ஒரு வீட்ல இருக்கா. நீ அவங்கள பாத்துக்கோ. என்னது நானா? ஆமா, நீதான். வேற யாரு என்னால பண்ணாத? முடியாது. சீக்கிரம் முடிச்சிட்டு வா. நானும் அதை விரும்பல. நான் சொல்றத கேளு. நான் அவங்கள ஒருத்தன் இல்ல. யார் நீ? என்ன உனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். தெளிவா அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுவோம். என்னை காப்பாத்த போறியா? ஆமா, மேற்கு பக்கத்துல இருந்து உன்னை பல பேர் கொல்ல பாக்குறாங்க. திறமையானவங்கன்னு சொல்லிக்கிற யாரும் உன்னை காப்பாத்திட முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கோ. என் கூட வா. ஏனாச்சும் உங்களை பிடிக்கிறதுக்காக உத்தரவு போட்டிருக்காரு. உங்ககிட்ட ரகசியம் இருக்கிறத நம்புறாங்க. காவலர்கள் உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்கள சேர்ந்தவனும் இல்ல. உங்களுக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கேன். உனக்கு தேவையானதை நான் செய்வேன். கென்மா, கொஞ்சம் சமாளி. வாங்க போயிடலாம். என்ன தலைவரே, கென்மாக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த பொண்ணு யாரு? என் பேரு ஜிங்குயோ. அப்புறம் இதோ இவரு நம்ம நாட்டுல நீதி அமைச்சரா இருக்காரு. இவரு பேரு பேய். எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் பாதுகாப்பானதா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்ப நீதிமன்றத்துக்கு போக போறீங்களா? இந்த இடம் ரொம்ப பாதுகாப்பானது. ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வேண்டியது இருக்கு. டிப்சி மூன் விடுதியில் நடந்தது விபத்து மாதிரி தெரியல. அதை யாரோ வேணும்னே செஞ்சிருக்காங்க. அந்த கொலைகாரங்க யாரு, யார் உங்களை காப்பாத்துனது, எல்லாமே உங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க தானா? நீங்க தங்கியிருக்கிற இடத்தையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காக தான் நீங்க வேலைக்காரியை கொண்டிருக்கீங்க. டிப்சி மூன் விடுதியை நீங்க தீ வச்சு கொளுத்திருக்கீங்க. இதெல்லாம் எதை மறைக்கிறதுக்காக?
நான் ஒன்றும் அவங்கள கொல்லல. நெருப்பு பாத்துக்கிட்டு உங்களை கொல்ல நினைச்சது யாரு? எனக்கு தெரியாது. உங்களை யாரோ கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதிகாரி கிட்ட ஏன் சொல்லல? ஏன் பயந்து ஓடுறீங்க? நான் ஷூலே மாநகரத்திலிருந்து வந்தவ. உங்களுக்கே நல்லா தெரியும். பிங்காங் விடுதியில உரிமம் இல்லாம வேலை செய்ய முடியாதுன்னு தெரியும்ல. அந்த நெருப்பு சம்பவத்துக்கு அப்புறம் அதிகாரிங்க என்னோட அடையாளத்தை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பயந்தேன். அதனாலதான் தப்பிச்சு ஓடினேன். உங்க உருவம் நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது நீங்க சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களா தெரியல. ஏன் விபச்சார தொழிலுக்கு வந்தீங்க? சாங் அப்புறம் அங்ஸிக்கு இடையில எங்க அப்பா ஒரு வியாபாரியா இருந்தாரு. சின்ன வயசுல இருந்தே அவர் என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. நான் வளமான தலைநகரத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இடத்துல திருடிட்டாங்க. எங்க அப்பாவை கொலையும் பண்ணிட்டாங்க. ஆனா குரு யாங் ஏன் உங்களை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு? அதுதான் ஏன்னு எனக்கும் புரியல. நீங்க சோர்ந்து போயிருக்கீங்க, கொஞ்சம் ஓய்வெடுங்க. சமீபத்தில் சூலே மாநகரத்துக்கும் டூபோ மாநகரத்துக்கும் பெரிய சண்டை வந்திருக்கு. அந்த விஷயம் உண்மைதானா? ஆ, நானும் கேள்விப்பட்டேன். ஆனா அதுக்கும் இந்த பொண்ணுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? அவங்க ஷூலேல இருந்து வரதா சொன்னாங்க. ஏதோ ஒத்து போகிற மாதிரி தெரியுதுல்ல? அப்படின்னா இந்த ஜிங்கு கிட்ட நிச்சயமா நிறைய ரகசியங்கள் இருக்கணும். யாராவது ஒருத்தருக்கு அந்த ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கும். யாரு? எங்கும் யாங். குருவே, கேள்விப்பட்டேன். அந்த டிப்ஸி மூன் கூடாரத்தை சேர்ந்த பெண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்களாமே. கவலைப்படாதீங்க குருவே. இந்த வழக்குல நான் முடிஞ்ச அளவுக்கு முன்னேறி போயிட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. கொலைகாரனை நான் சீக்கிரமா பிடிச்சிடுவேன். நீ கவலைப்படாத, வழக்க பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு எப்படி எல்லாமே தெரியும்? ஜிங்கியூ இங்க கொண்டு வா, மத்ததை நான் பாத்துக்கிறேன். உத்தரவையா? ஏனோச், அந்த பொண்ணை நீதித்துறை அமைச்சகம் பிடிச்சிட்டாங்களா என்ன? ஆமா, அதேதான். விசாரிச்சாங்களா? நான் அதை பத்தி கேட்டேன். நீதித்துறையை சேர்ந்த லியாங்கும் எதுவுமே தெரியல. போ. நிச்சயமா எனக்கு எதுவும் தெரியப்படுத்தக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. நீ என்ன நினைக்கிற? நான் சுலபமா ஏமாந்து போயிடுவேன்னு நினைக்கிறியா? ஜிங்கியோ, நீங்க வச்ச நெருப்பை பத்தி ஏதாவது பேச விரும்புறீங்களா? நான் தான் நெருப்பு வச்சேன்னு எப்படி சொல்றீங்க? இதுக்கு உங்ககிட்ட சாட்சி இருக்கா? அந்த வேலைக்காரிக்கும் உங்களுக்கும் தான் பிரச்சனை இருக்கு. நீங்க தான் உங்களை கொண்டு இருக்கணும். ஆதாரத்தை மறைக்கிறதுக்காக அந்த இடம் முழுக்க தீய வச்சிருக்கீங்க. உரிமம் இல்லாமலும் இருந்திருக்கீங்க. உங்களை இப்ப சிறைக்கு அனுப்புறது மட்டும்தான் ஒரே ஒரு வழி. நான் சொல்றது சரிதானே? எல்லாத்தையும் நீங்க நேர்ல பார்த்த மாதிரியே பேசுறீங்க. அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? யாரங்கே? வாங்குச்சூனை கொண்டு வாங்க. ஐயா, உத்தரவு. போடா. மாட்டிக்கிட்டியா? கடைசியா மாட்டிக்கிட்டியா? ஐயா, இது எல்லாத்தையும் செஞ்சது ஜிங்கியூ தான். என்னையும் அவங்க தான் ஏவி விட்டாங்க. என்னோட அறையில தான் அவங்க மறைஞ்சிருந்தாங்க. இப்ப இந்த வாங் கோழைங்கிறத நிரூபிச்சுட்டாரு. குருவே, இதுல ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு நீ தோணுது. பேசாத, நீ வாய மூடு. உன்னை அந்த பொண்ணு இப்ப கவர்ந்துட்டாளா? காவலர்களே, அவளை சிறையில கொண்டு போய் அடைங்க. எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் மாமனாரை பார்க்கணும். மாமன்னரை பாக்குறது அவ்வளவு சுலபமா? வாய்ப்பே இல்ல. கொண்டு போங்க அவளை.
அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. போங்க, போய் கையோட கொண்டு வாங்க. உத்தரவு. போ, நில்லுங்க. ரொம்ப கெட்ட செய்தி வந்திருக்கு. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்க, நீ உட்காந்து என்னத்த வரைஞ்சுகிட்டு இருக்க? என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லு. நான் வேணும்னா என்ன நடந்திருக்குன்னு சொல்லட்டுமா? இல்ல நண்பா, நீ நினைக்கிறத விட ரொம்ப மோசமா நடந்திருக்கு. அந்த யங் நோச் நீ விரிச்ச வலையில விழுகல. அதனால என்ன? என்னவா? அந்த கவிதை எழுதுற வரையும் சிங்குக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சிருக்கான். சிங்கு இப்போ அவங்களோட சிறைக்கு போயிட்டா. இன்னொருத்தர் மூலமா இதெல்லாம் செய்யறாங்களா? இது ஆபத்தானதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஆபத்தானதா? ஐயா, நான் ஒரு சாதாரண தாசி தான். என் மேல அநியாயமா பழி சுமத்திட்டாங்க. நான் பணத்தையோ சொத்தையும் எதுவும் எடுக்காம தான் அங்கிருந்து தப்பிச்சு போனேன். எனக்காக இந்த வழக்கை நீங்க தான் முடிச்சு கொடுக்கணும். எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துற, உன் உயிரை நான் காப்பாத்துறேன். எதை கொடுக்கணும்? தெரியாத மாதிரி நடிக்கக்கூடாது. அது என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். ஷூல் நகரத்தோட புதையில தான் கேட்குறேன். எனக்கு உண்மையிலேயே எதுவுமே தெரியாது. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அங்க ஒரு விருந்தினர் வந்திருந்தாரு. பார்க்கவும் ரொம்ப அழகா இருந்தாரு. ஷூல் நகரத்துல இருந்து வரதா சொன்னாரு. பார்க்கவே அவரு ரொம்ப ஆடம்பரமா தெரிஞ்சாரு. இருந்தாலும் அவரு பணத்தை மட்டும்தான் கொடுத்துட்டு போனாரு. விடுதியிலிருந்து அதுக்கப்புறம் அவரு கிளம்பி போயிட்டாரு, திரும்ப வரல. உண்மையா? ஆமா, நான் இருக்கிற சூழ்நிலையை பாருங்க. இப்ப என்னால பொய் சொல்ல முடியுமா? சரி, இப்போதைக்கு நீ சொல்றத நான் நம்புறேன். ஒருவேளை நீ சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சதுன்னா இந்த உலகத்தை விட்டே உன்னை நான் அனுப்பிடுவேன். அப்போ யாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட விசாரிச்சேன். அவங்க சொன்னது எங்கு டேலியோட தளபதியை தேடிக்கிட்டு இருக்காராம். அவர்தான் தப்பான ஆளு. தளபதியோட டேலியா? ஷூல் நகரம் வேற. என்ன? இதை கொஞ்சம் பாரு. இதுல என்ன போட்டிருக்குன்னு எனக்கு புரியல. இதுல என்ன போட்டிருக்கு? இது என்ன உனக்கு சிரிப்பா இருக்கா? சொல்லு, என்ன இருக்கு? நீ சொன்ன மாதிரி தீபாவளி பண்டிகை வரைக்கும் என்ன மது அருந்த கூப்பிடணும். ஆ, நம்ம இங்க அதிகமான வழக்க பார்க்க வேண்டியது இருக்கு. நான் மட்டும் இதை கண்டுபிடிச்சிட்டேன்னா அது விலை மதிக்க முடியாத ஒண்ணா இருக்கும். அப்புறம் எப்படி எனக்கு நன்றி சொல்லுவேன்? ஆ, ஆ. எனக்கு தெரியல. எதுவா இருந்தாலும் சரி, சீக்கிரமே அதிகாரிங்க கிட்ட ஜிங்குவை ஒப்படைச்சிருவேன். இந்த வழக்கம் முடிக்கிறது முடியாத காரியம். எப்படியோ டிப்ஸி மூன் விடுதியில் அந்த ஆளை நான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். என் வேலை முடிஞ்சது. ஒரு நிமிஷம். சொன்ன வார்த்தையை காப்பாத்தாதவன் ஜெயிக்கவே முடியாது. சரி, இப்ப நான் சொல்றத கேளு. அந்த கடிதத்துல எங்குங்க ஏமாத்தின ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு. அவருக்கு என்ன தைரியம் இருக்கணும்?
ஜிங்கியோ அந்த யாங்குக்கு வேணும். ஷூல் நகரத்தை ஆட்டி படைக்கிறதுக்கு ஒருத்தர் அப்பதான் தேடி கண்டுபிடிக்க முடியுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். அந்த கடிதத்தை ஷூல் நகரத்தை சேர்ந்தவங்களுக்கு யாங் எழுதியிருக்காரு. தாக்குதலுக்கு தயாராகுங்கன்னு அவர் எழுதியிருக்காரு. ஆனா நான் அதை கேள்விப்பட்டேன். டோபோவும் சூழ் நகரமும் ஏற்கனவே கூமோ நகரத்தை அழிச்சிட்டாங்களாம். எல்லையில போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது போலியான செய்தியா கூட இருக்கலாம். மகாராஜாவை ஏமாத்துறதுக்காக செஞ்சிருக்கலாம். சொல்றவங்க சொன்னா போலியான விஷயங்கள் கூட நிஜமா மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். சந்தேகமே இல்ல. யங்சங் தான் இதுக்கு முழு காரணமா இருக்கான். மேற்கு அதிகாரியை பிடிக்க பாக்குறாங்க. நாட்டுக்கு அவர் நிறைய செஞ்சதால அவர் சொன்னதை கேக்குறாங்க. எங்ஷியும் நிறைய செஞ்சிருக்காரு. நீதித்துறைக்காக நிறைய விஷயங்களை அவர் அர்ப்பணிச்சிருக்காரு. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். அதான் தப்பா தெரியுது. இங்க பாரு, நான் உடனே போய் குறுக்கிட்ட சொல்றேன். போதுமான ஆதாரம் இல்லாம எதையும் சொல்லக்கூடாது. யாங்கோட பேரு அந்த கடிதத்துல இல்ல. கண்டிப்பா அவர் நம்ம பக்கம் திரும்பி பழிய நம்ம மேல மாத்தி விட்டுருவாரு. இன்னொரு விஷயம், அந்த கொலைகாரங்க ஏன் இப்படி தொடர்ந்து ஜிங்கியுவை துரத்திக்கிட்டே இருக்காங்க? தலைவர் லியாங்க இனிமே நம்ம நம்பக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. அவரும் யாங்கோட ஆளா இருப்பாரு. நம்ம முதல்ல சிறைக்குள்ள இருந்து ஜிங்கியுவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். கண்டிப்பா முடியாது. ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா முடியாது. அவங்க பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? யாங் தான் இந்த கொலைகாரங்களை அனுப்பி வச்சிருப்பான். புதையல் இருக்கிற நகரத்துல அவங்க மறைஞ்சிருக்காங்க. சில காவலர்களை கூட்டிட்டு போய் அவங்கள பிடிச்சிட்டா நம்ம அவங்கள காப்பாத்திடலாம். நாட்டை காப்பாத்துறதுக்காக தான் செஞ்சோன்னு சொன்னா யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது. மகாராஜாவே நம்மள பாராட்டுவாரு. சரி. யாரு நீ? கேக்குறல, யாரு நீ? எங்களோட வா. இந்த வாட்டி எங்க கூட்டிட்டு போறீங்க? எதிரிங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கோம். சீக்கிரம் எங்க கூட வா. நான் கேள்விப்பட்டேன், அந்த கொலைகாரங்க ஷூலே நகரத்தை சேர்ந்தவங்களாமே. ஆமா எங்குங், அது உண்மைதான். கொலைக்காரர்களா? சாங்கியை கொலை பண்ற அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளவு துணிச்சல் இருக்கணும். அவங்க சாவு என் கையில தான். எல்லாரையும் கொன்னுடுங்க, ஒருத்தரும் இருக்கக்கூடாது. வா பை, நீதிக்கான உன்னுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கு. இதை பற்றி நான் அரசர்கிட்ட நிச்சயமாக தெரியப்படுத்துகிறேன். உனக்கு பரிசும் கிடைக்கும். அதை நான் ஏற்றுக்கிறேன் எங்கு. அந்த ரகசிய கடிதத்தை கூட அவங்க கையோட எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவளேதான். அது அவளே தான். எங்கோ என்ன விஷயம்? சிறைக்குள்ள யாரோ புகுந்து சிங்குவை தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன்.
நாம இங்க மறைஞ்சிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. என் இடத்துக்குள்ளேயே வந்து எனக்கு எதிராகவே ஆதாரம் திரட்ட பார்க்குறீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். முன்னாடி என்ன நடந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம இப்ப விட்டுருவோம். நீங்க சந்தோஷமாவும் வாழறீங்க, அதே போல சந்தோஷமான மனநிலையோடயும் இருக்கீங்க. உங்களால எனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணல. நான் சொல்றது மட்டும் சரியா இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். ஏன்? நான் அவ்வளோ ஆர்வமான ஆள் கிடையாது, ஆனா எனக்கு புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நீங்க ஷூலே நகரத்தை சேர்ந்தவங்க. அது டேங் பேரரசோட ஒரு நல்ல நகரம். 2 நாட்டுக்கு நடுவில் வணிகம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய நகரமாக அது அமைஞ்சிருக்கு. சூலே நகரத்தோட மன்னர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு. சூலேவோட இளவரசர் ரொம்ப அழகானவர். மன்னர் இறந்து போனதும் இளவரசரும் அங்கேருந்து காணாம போயிட்டாரு. அங்க அரியணை இப்ப காலியா இருக்கு. அந்த மன்னர் மனைவியோட தம்பி தான் இப்ப அங்க இருக்காரு. இளவரசரோட வருகைக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. இளவரசரை அரியணையில அமர வைக்க அந்த டேலியை கண்டுபிடிச்சா மட்டும்தான் முடியும். எல்லா படைகளையும் திரட்டி நாட்டை விரிவடைய செய்யலாம். அப்படியா? நீங்க சொன்ன அந்த இளவரசர் என் அண்ணன் தான். எங்க அப்பா நோயால இறந்து போகல, என் மாமா காஞ்சி தான் கொன்னாரு. நானும் என் அண்ணாவும் ஷூலே நாட்டுல இருந்து தப்பிச்சு சாங்கியன்ல மறைஞ்சிருக்கோம். மன்னர்கிட்ட உதவி கேட்கறதுக்காக வந்திருக்கோம். ஆனா எதிர்பாராத விதமா அரண்மனைக்கு போய் எங்களால அவரை சந்திக்கவே முடியல. ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். பழைய மன்னர் இறந்துட்டாரு. காஞ்சி எங்க 2 பேரையும் கொல்றதுக்காக வீரர்களை அனுப்பி வச்சான். அதுல நான் என் அண்ணனை இழந்துட்டேன். விபச்சார விடுதியில தங்க வேண்டியதா போச்சு. ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு புரியுது. உங்க அப்பாவை கொன்றிருக்காங்க, நீ எதுக்கு பழி வாங்கணும்? தலைவர் பேயை இன்னைக்கு ராத்திரி நீங்க சந்திக்கணும். மன்னரை சந்திக்கிறத பத்தி அவர்கிட்ட கேட்கலாம். ம். மன்னா, இதெல்லாம் தான் எனக்கு கடைசியா தெரிஞ்சது. அவங்க ஆர்வம் எல்லாம் என் கோட்டையை பிடிக்கணுங்கிறது தான். எவ்வளோ தைரியம் இருக்கணும் அந்த துரோகிகளை! கோவப்படாதீங்க அரசே, நான் வாக்கு கொடுக்குறேன். நீங்க இந்த காரியத்தெல்லாம் செய்ய வேண்டாம். இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டணும். கோட்டையில் இருக்கிற சிலருக்கு அந்த துரோகிகளோட சம்பந்தம் இருக்கு. சின்ன மாற்றம் கூட மொத்தத்தையும் நாசமாக்கிடும். அந்த ஏன்ஷியன் மான் அரியணை ஏறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அவர் செஞ்ச உதவியை மதிச்சு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம போச்சு. நீங்க இந்த நாட்டை பத்தி கவலைப்படாதீங்க. சீக்கிரமே எல்லாமே மாறும். நாங்க உங்களோட இருக்கோம். தலைவர் பே, உத்தரவு மகாராஜா. ஜிங்கியோடைய அடையாளத்தை கண்டுபிடிச்சிங்களா? இல்ல மகாராஜா, இது வரைக்கும் இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது உண்மையா இருந்தா முதல்ல டூபோ அப்புறம் சுனே நாட்டை பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த வழக்கு முடியறதுக்கு முன்னாடி வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். உத்தரவு. வணங்குகிறேன். வாழ்த்துக்கள் தளபதி லிங்கம். எங்கேயுமா என்கிட்ட சொன்னாரு, எல்லையை பாதுகாக்க சொன்னாரு. உண்மையிலேயே நீங்க இந்த நாட்டில் நல்ல தளபதியா இருந்திருக்கீங்க. ஆனா இந்த வாட்டி உங்களை மேற்கு பக்கத்துக்கு மாத்தணும்னு சொல்லி நான் ரொம்பவே பரிந்துரைச்சேன். அது கோட்டைக்காக இல்லை, உனக்காகத்தான் சொன்னேன். ஏன்னு தெரியுமா? கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும். இதுக்கு மேல நமக்குள்ள ரகசியம் வேண்டாம். எங்கேயும் மாவுடைய தத்து பிள்ளையா, அவருக்காகவும் உனக்காகவும் ஏதாவது ஒரு விஷயத்த நீ செஞ்சுதான் ஆகணும். ஷூல் நகரத்துக்கு எதிரான போர்ல நீ சண்டை போடலாம், ஆனா ஜெயிக்க முடியாது. உனக்கு தோல்வியும் கிடைக்காது. ஏன் அப்படி சொல்றீங்க?
நீ அதை ஜெயிச்சா மன்னர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. நீ அதில் தோத்து போயிட்டா யாருக்கும் எதுவும் லாபம் இருக்காது. நீ எல்லையிலேயே இருக்கிற வரைக்கும் தான் மன்னர் அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதுல்ல? மாமன்னர் என்ன பெருசா எடுத்துக்கிட்டு யோசிப்பாரு. இல்லை, சுத்தமாக புரியல. இப்ப மாமன்னர் மனசுக்குள்ள எங்களை கையாளாகாத பழைய வேலைக்காரங்கன்னு நினைக்கிறாரு. எல்லையில் சொந்தமா நம்ம படையை உருவாக்குற வரைக்கும் என்கியூ தன் சக்தியை இழந்துடக்கூடாது. இங்க தலைநகரத்திலையும் இருக்கணும். இப்ப நான் சொல்றது புரியுதா? உத்தரவு வர வரைக்கும் காத்துரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சத்தியமாக சொல்கிறேன், உங்களோட ஆணையை நான் ஏற்பேன். நீங்களும் எங்கேயும் நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு கைமாறு செய்வேன். ஒரு நிமிஷம், இவங்கள பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்க்கல. பார்த்து சொல்லு. நல்லா பார்த்து சொல்லு. பார்த்துருக்கியா இல்லையா? நல்லா பாரு. உண்மையாவா? சத்தியமாங்க. நல்லா பார்த்துருக்கியா? உங்களுக்கு யார் நீ? எதுக்கு என்ன பின்தொடர்ந்து வர? இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? உனக்காக ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்காகவா? ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கேன். நீ கோயின்மாவை பார்க்கணுன்னா ஷூலேவை சேர்ந்த பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிரு. எங்க ஒப்படைக்கணும்? நடுராத்திரி தெற்கு பக்கம் காட்டுக்கு வந்திருக்கேன். போ. மகாராஜா, சொல்லு. தவகல் படி சூலே மகாராஜாவுக்கு ஒரே ஒரு ஆண்மகன் மட்டும்தான். அவன் பேர் போகு. ஒரே ஒரு ஆண்மகன் தான், பொண்ணு யாருமே கிடையாது. பிரமாதம். அரசர் உங்களை பார்க்க ஒத்துக்கிட்டாரு. இன்னைக்கு ராத்திரி என் கூட அரண்மனைக்கு வாங்க. மன்னர் என்ன பார்க்க ஒத்துக்கிட்டாரா? ஆமா, இன்னைக்கு ராத்திரி அரசர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம். இன்னைக்கு ராத்திரி முடியாது. ஏன் இப்படி? வாய்ப்பை இழந்துடாதீங்க. கேன்மாவை யாங்க ஆளுங்க பிடிச்சிட்டாங்க. அவங்க இவங்கள கேட்குறாங்க. முதல்ல அரண்மனைக்கு நீங்க வாங்க. வேற யாராவது அனுப்புறேன், நீ போய் அவளை கூட்டிட்டு வா. ரொம்ப தாமதம். இவங்க ஒரு இளவரசி கூட கிடையாது. இவங்களை கூட்டிட்டு போலேன்னா நம்ம தான் பிரச்சனையில மாட்டிப்போம். என் கூட வாங்க. போயிடுங்க. ஏய் பொண்ணு. நீங்க நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ சுலபம் இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன நீ கட்டி வைப்ப? நான் இந்த நாட்டோட நீதி அமைச்சர். இது என் அண்ணனோடது, எனக்காக வச்சுக்கோங்க. போகாத, திரும்ப வந்துரு சொல்றல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க அளவுக்கு எனக்கு அவ்வளோ தைரியம்லாம் இல்ல. வளர்றத நிறத்தை மரியாதையா அதை என்கிட்ட கொடுத்துறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்கிட்ட எதுவுமே இல்ல. நீயே என் கையில கிடைச்சதும் உன் வார்த்தைகள் எனக்கு தேவையில்லை.
உங்ககிட்ட குடிக்க ஏதாவது இருக்கா? தாகமா இருக்கு. வீட்டுக்கு போய் வாங்கித் தரேன். இந்த ஊசி விஷத்தன்மை வாய்ந்தது. நீ தற்காப்பு கலையை பயன்படுத்தினா ரொம்ப சீக்கிரமாவே இறந்து போயிடுவ. எவ்வளவு தைரியம் தான் என்ன கட்டி வைப்பீங்க? எல்லாரும் போய் தேடுங்க. உத்தரவு. அந்த ஊசி உண்மையிலே விஷத்தன்மை வாய்ந்ததா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்கள எதிர்த்து இப்போ நம்மளால போராட முடியாது. நம்ம போய் நேரடியா அவங்கள சந்திக்கலாம். போகலாம். அந்த வீட்டுக்கு நம்ம திரும்ப போக முடியாது. புது இடம் தான் தேடணும். வாங்க. 2 நாளைக்கு முன்னாடி லிங்கம் என்னை பார்க்க வந்திருந்தான். எங்கள் வேலைகளை நாங்கள் முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் போக முடியாது அப்படின்னு சொன்னான். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? எனக்கு வயசாயிடுச்சு, ஆனால் நினைவு அப்படியே தான் இருக்கு. நான் சாகணுமா? அதை தான் எதிர்பார்க்குறியா? சொல்லு. இதெல்லாம் நான் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். இது எல்லாமே என்னுடைய தப்பு தான். ஏன் தப்பு தான்? உன்னை நான் முன்னாடியே கொன்னு இருக்கணும். உன்னை உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. நீங்க ஓய்வு எடுக்கணும். நல்ல ஓய்வெடுங்க. சாவுதான் உங்களுக்கு நிரந்தர நிம்மதி. இறந்து போன அரசர்களுக்கெல்லாம் உங்க உதவி அங்க தேவைப்படதான். அடுத்து என்ன பண்ணணும்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. என்மா இப்போ இறந்து போயிட்டாரு. அதை வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஆத்மா சாந்தி அடைய கடவுளை நான் வேண்டிக்கிறேன். இந்த உடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன பார்த்துட்டு இருக்க? இந்த வழக்கை முடிக்க நீதித்துறைக்கு நான் உதவி பண்ணி ஆகணும். என்ன சொல்ற? தலைவர் பே இதிலிருந்து விலக்கி ஜெங்குவேக்கு உதவாம பண்ண போறேன். உனக்கு என்ன பைத்தியமா? பார்த்து பேசு. என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. என்னை விட்டு இவ்வளவு சீக்கிரம் போயிட்டீங்களே தந்தையே. என்னை விட்டு இப்படி அநியாயமா போயிட்டீங்களே தந்தையே. மகாராஜா, இவரை கொலை பண்ணவனை கண்டிப்பா நம்ம தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். சொல்ல, என் தளபதியை யார் கொன்னதுன்னு சொல்ல. யார் கொன்னது? மகாராஜா, எனக்கு வெளியே ஒரு சத்தம் கேட்டுச்சு. காவலர்கள் கிட்ட சொன்னேன். அவங்கள எச்சரிச்சு உள்ள அனுப்பி என்னன்னு பார்க்க சொன்னேன். நிறைய கொலைகாரங்க தப்பிச்சு போயிட்டாங்க. அதுக்குள்ள இவர் இறந்துட்டாரு. காப்பாற்ற முடியல. அந்த கொலைகாரங்க உங்க மன்னரை காப்பாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. இவங்க 2 பேரை மட்டும்தான் நம்ம காவலாளிங்களால பிடிக்க முடிஞ்சது. மற்றவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. கடைசியா அடையாளம் தெரியக்கூடாதுன்னு அவங்களே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அரசே, அவங்க ஷூலேவே சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். மன்னரை கொல்லவும் நினைக்கிறாங்க. நான் ஒரு விஷயத்த மட்டும் கவனிச்சேன். ஜிங்கு கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சில துரோகிங்க நமக்கு துரோகம் பண்ண நினைக்கிறாங்க. நம்ம எதிரிகளோட கை கோர்த்து நம்மளை தோக்கடிக்க பார்க்கறாங்க. அரசே, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. என் தந்தை மரணத்துக்கு நான் பழி வாங்கியே தீருவேன். மகாராஜா,
எல்லா வீரர்களையும் எல்லா திசையிலையும் போக சொல்லுங்க. கொலைகாரர்களை தலைநகரத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லுங்க. தலைவரே, இந்த நகரம் முழுக்க நம்ம தேடிதான் ஆகணுமா? ஆமாம், அந்த பொண்ணுக்கு டாலி எங்கே இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதோட எல்லா நேரமும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே அவளை பல பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் ரகசிய தகவல் வந்திருக்கு. நீ பண்ண எல்லாத்தையுமே நான் விசாரிச்சுட்டேன். சேங்கனை கொலை பண்ணவங்க நீ அனுப்புன ஆளுதானே? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? மன்னரையே நீ கொல்ல பார்த்திருக்கல்ல, அதுவே ஒரு ஆதாரம் தானே. கூட்டிட்டு போங்க. உத்தரவு. உண்மை வெளி வந்துருச்சு. உன் வேலை முடிய போகுது. வழக்கு முடிய போகுதா? நீ சொல்ற மாதிரி அவ ஷூலையோட இளவரசியா இல்லாம இருந்தா? அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இங்கு மன்னரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். எனக்கு புரியல. இந்த பிரச்சனைகள்ல இருந்து நான் வெளியே வந்து நிம்மதியா மதுவை குடிச்சு சந்தோஷமா இருக்க போறேன். நில்லு. இவ்வளோ சீக்கிரம் நம்ம கொலைகாரங்களை பிடிப்போன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா ஐயா, எங்க கடமையை தான் நாங்க செஞ்சிருக்கோம். போ. ஐயா, நம்ம நீதித்துறைக்கு மறுபடியும் போகணும்ல? தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்காத. நான் சொன்னது செய். சரி, மன்னர் இவங்களை விசாரிக்க வேண்டியது இருக்குல்ல? ஹே ஹே ஹே, இங்க பாரு. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நீ நினைச்சா தெரியாமலே இருக்கட்டும். எனக்கு அதை பற்றியும் கவலையே கிடையாது. சிறையிலிருந்து எப்படி இவளை காப்பாத்துறீங்க? பைசன் எதிரி நாட்டோட தொடர்பு வச்சிருக்காரா? அது மன்னருக்கு ஆபத்து அமையும் இல்லையா? இவனை கைது பண்ணுங்க. உத்தரவு. ஐயா, சொல்லுங்க, தாலி எங்க? என்ஜியா, ரகசியமா நீ ஒரு உயர் அதிகாரியை பிடிச்சு வச்சிருக்க. இதுக்கு உனக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு. இங்க பாருங்க பேய், நீங்க உயரதிகாரி மாதிரி நடந்திருக்கணும். இங்க பாரு சிங்கம், நீ எதுவுமே சொல்லாம இருந்தா நான் முதல்ல இவனை கொன்னுடுவேன். அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வேணும்னா கொன்னுடுங்க. சிங்கு, நான் உங்களுக்கு உதவி பண்ணிருக்கேன். நீங்க நான் சொல்றேன், எங்க கிட்ட இல்ல டாலி, எங்க கிட்ட இல்ல. சுயன் தான் சொன்னான், டாலியை கொண்டு போறது நல்லது இல்லைன்னு சொன்னான். அவன் எடுத்துக்கிட்டான். மன்னருக்கு அதை பரிசா கொடுக்க போறானா? எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். உண்மையாவா? பேய்ஜுன்னும் ஜிங்கியும் என்கிட்ட தான் இருக்காங்க. அவங்க சாகக்கூடாதுன்னா சண்டையை நிறுத்து. நீதானா அது? உன்ன அவங்கள கொன்னுடுங்க. சரி. கொண்டாதீங்க, வேண்டாம். பேயும் சிங்கியும் எங்க இருக்காங்க? என்கிட்ட. என்ன கொன்னுடாதீங்க. அப்புறம் ஏன் எங்களை பிடிச்சி வச்சிருக்கீங்க? பேய் தான் சொன்னாரு உங்ககிட்ட டேலி இருக்குன்னாரு. பேய் சொன்னா கடைசியா ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிருக்கான். இப்போ நீதித்துறையை அந்த யாங் தான் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கானா?
நீங்க என்ன கண்காணிக்க வந்திருக்கீங்க? இவர் என்ன யாங்கிட்ட கூட்டிட்டு போட்டோம். தலைவர் கு கிட்ட இதை பத்தி சொல்லி அவர் படையை அனுப்ப சொல்லு. யாங்க சுத்தி வளைக்க சொல்லுங்க. நான் 10 நிமிஷத்துல வெளியே வரலன்னா ஜிங்கு அங்க உள்ள இருக்காங்கன்னு அர்த்தம். என் பாதுகாப்பை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஆளுங்களை அனுப்பி வைங்க. மன்னருக்கே துரோகம் பண்ணணும்னு அந்த யாங் நினைக்கிறான். நீங்க எனக்கு உதவி பண்ணீங்கன்னா உங்க உயிரை நிச்சயமா நான் காப்பாத்துறேன். என்னை ஏமாத்தணும்னு நினைச்சா உங்க சாவு ரொம்ப கொடூரமா இருக்கும். நான் உங்களை அங்கே கூட்டிட்டு போகிறேன். போ. மறுபடியும் நாம சந்திக்கிறோம்ல. வணக்கம் யாங். என்கிட்ட டேலி இல்ல, ஆனா அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓ, நான் உண்மையிலேயே பெரிய அறிவாளி. ஷூலு எந்த நாட்டை ஆண்டாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. நீதித்துறையை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு நல்லது நடந்தா அதுவே போதும். எல்லாத்தையும் இப்போ பேசிடலாமா? நான் அந்த விஷயத்தை பாராட்டுறேன். ரொம்ப நன்றி. சரி சொல்ல, நீ என்ன எதிர்பார்க்கறன்னு சொல்ல. நீங்க சொன்ன மாதிரி ஒரு அழகிய வேண்டான்னு சொல்றது கதாநாயகனால முடியாது. ஆமா, நீ என்கிட்ட டேலி ஒப்படைச்சிட்டன்னா அந்த ஜிங்கியோ உனக்கு சொந்தமாயிடுவா. எனக்கு அதுவே போதும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் அவளை பார்க்கணுமே. அப்படியா? வேலையை முதல்ல சீக்கிரம் முடிக்கலாம், அப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். நீ முதல்ல என்கிட்ட டேலியை கொடுத்தன்னா நீ அவளை தாராளமாக சந்திக்கலாம். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. நான் உங்ககிட்ட டேலியை கொடுத்துட்டேன்னா கண்டிப்பா ஜிங்கு என் மேல கோவப்படுவா. அப்புறம் என்னால் அவளோட சந்தோஷமா போக முடியாது. அவள் என்னை கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. நீங்களும் எனக்கு ஒத்துழைச்சாதான் முடியும். அப்பதான் அவளை நம்ம ஏமாற்ற முடியும். சரி, டேலி எங்க இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதனால நீங்க என்னை கைது செஞ்சு அவ கூட ஒன்னா அடைச்சி வைங்க. நான் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா மாதிரி அவ எங்க இருக்கிறாங்கிற உண்மையை சொல்ல முடியாது. அப்ப அவளை கொன்னுடுவேன்னு மிரட்டுங்க. அவளை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம டேலியை பத்தின உண்மையை நான் சொல்லிதான் ஆகணும். நல்ல யோசனை. உள்ள போ. ஏய், நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த? முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. நீ ஏன் இன்னும் உயிரோட இருக்க? எல்லாம் உன்னாலதான். உதவி கேட்கும்போது நீ என்கிட்ட இந்த மாதிரி எதுவும் பேசலையே. இப்போ ஏன் மேல பழிய போடுற? இங்க பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. நீதான் அப்படி ஒரு முட்டாள்தனமான யோசனை சொன்ன. சிங்குவை காப்பாத்த சொல்லி நீதான் சொன்ன. இப்ப என் நிலைமைய பாத்தியா? நீ பார்த்த எல்லாமே உண்மையா? ஆமா, உங்ககிட்ட போய் சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. கோச்சாங்ஜி, உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? எனக்கு எதிராக சண்டை போட தயாராகிட்டியா? இப்போ உண்மையான முகம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஷுலை நகரத்தை சேர்ந்தவங்கெல்லாம் துரோகிங்க. அவனுக்கு இங்கே வர தைரியம் இருந்ததுன்னா அவன் கதை முடிஞ்சிடும். அவன் உயிர் என் கையில் தான். சூயான் விஷயம் என்ன ஆச்சு? இப்போ நீங்கள் பார்க்குறது வெறும் ஆரம்பம்தான். இன்னும் சிறப்பான தரமான சம்பவங்கள் இருக்கு. போய் சொல்லுங்க, வீரர்கள் எல்லாரையும் வெறி கொண்டு தயாராக இருக்க சொல்லுங்க. யாராவது வந்தாங்கன்னா அவங்கள கொன்னுடுங்க. அவன் முக்கியமாக சாகணும். உத்தரவு.
ஓ என்ன எங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க? உண்மைய சொல்ல, டாலி எங்க இருக்கு? எனக்கு தெரியும். என்ன? நீங்க சாகிறத நான் விரும்பல. அப்படியா? அது எங்க இருக்குன்னு நீயே என்கிட்ட சொல்லிட்டேன்னா நான் அவளை இப்பவே விடுதலை பண்ணிடுறேன். உங்க அடையாளத்து மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஷூலேவோட இளவரசின்னு உங்களை நீங்க சொன்னீங்க. மன்னருக்கு பொண்ணு இருந்ததா எந்த ஒரு தகவலும் இல்ல. அப்படின்னா நீங்க என்கிட்ட பொய் சொல்லிருக்கீங்க. சூயான், காஞ்சி மன்னர் ஆனதுக்கு அப்புறம் புகுக்கு அதுல சந்தோஷமே இல்ல. சாங்குக்கு டாலியோட உங்களை அவர் வர சொல்லிருக்காரு. ஷூலே நகரத்தை ஒரு நாள் தாக்கலாங்கிறதுக்காகவே டாங் பேரரசோட இணைஞ்சிருக்கீங்க. காஞ்சியை ஒரு நாள் கொண்டுட்டா புகு மன்னர் ஆயிடுவாரு. இதானே உங்களோட எண்ணம்? அப்படியா விஷயம்? இங்க பாருங்க, இதெல்லாம் பண்றதுனால நம்ம சரியானவங்களா இல்ல துரோகிகளா? நீ ஒரு முட்டாள்னு தெரியுது. இங்க பாரு, உங்ககிட்ட நான் கடைசியா ஒரு தடவை கேட்குறேன். டாலி எங்க இருக்குன்னு சொல்லிட. டாலி அவங்களோட கையில இல்ல. வாங்க. இங்க இருந்து போயிடலாம். பிரமாதம். எல்லாரும் வந்தாச்சா? என்னை மன்னிச்சிரு ஜிங்கியூ. இல்ல இளவரசர் புகு, நான் உங்களை காப்பாத்துறதுக்காக நேரம் எடுத்துக்கிட்டேன். அதுக்காக சில பொய்களை சொல்ல வேண்டியது இருந்துச்சு. பரவாயில்ல. யங்க்யூ யாங், இப்போ உங்களோட காவலாளிகள் கோட்டை வாயில்ல வெறித்தனத்தோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு செய்தி தெரிஞ்சதும் இங்க வந்து பார்த்தா எதுவும் மிஞ்சிருக்காது. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து என்ன முட்டாளாக்கியிருக்கீங்கன்னு தெரியுது. ரொம்ப பிரமாதம். நல்லது. அவ்வளவுதான் யாங், உன் கதை முடிய போகுது. என்ன சொல்ற? இந்த ஆபத்தை நீ சந்திக்க தான் போறியா? ஒருவேளை இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி. மன்னர் கூக்கு இந்த செய்தி போனா கூட அவங்க படைபலத்தை வச்சு யோசிக்கும் போது நம்ம கதை முடிஞ்சிடும். நம்ம பெரிய போராட்டத்தை சந்திச்சு ஆகணும். ஜிங்குவே அவங்க கொண்டுட்டா கூட மன்னர் கூ மேல அந்த பழி விழுந்துரும். எதிரிங்களோட கை கோத்ததுக்காக அவர் அப்பாவி இல்லைன்னு முடிவாயிடும். நான் இந்த ஆபத்தை சந்திச்சு தான் ஆகணும். உறுதியா சொல்றேன், யாங் கிட்ட காவலர்கள் உண்மையை சொல்லிடுவாங்க. ஒருவேளை சொல்லாம இருந்தா? அந்த யாங் ரொம்பவே கொடூரமானவன். அதனால காவலாளிகள் பொய் சொல்ல பயப்படுவாங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். நான் எதிர்பார்த்த மாதிரி நடந்துச்சுன்னா நானே அந்த இடத்துக்கு போய் ஜிங்கியூவை காப்பாத்துவேன். அவன் நம்ம எல்லாரையும் கொல்ல முடியாது, கொல்லவும் மாட்டான். ஏன்னா அவனுக்கு வேண்டியது டாலி மட்டும்தான். யோசிச்சுதான் பண்றியா? சரியா வரும், கவலைப்படாத. என் யோசனை மட்டும் சரியா இருந்தா நம்மள அவன் பின்தொடர்ந்து வந்திருப்பான். அவன் நம்மள கண்காணிச்சிருந்தான்னா எல்லையில சுத்தி வீரர்கள் இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீ என் கூட வந்து பாரு, உனக்கே புரியும். இடம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மன்னர் கூ கிட்ட அந்த விஷயத்த சொல்லிடு. வீரர்களையும் கூட்டிட்டு வா. மன்னரே இங்க வந்துட்டாரு. எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. இதுதான் நீ எனக்கு காட்டுற விசுவாசமா?
ஆமா, இதைத்தான் நான் இத்தனை வருஷமா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீ எனக்காக என்ன செஞ்சிருக்க? தோ இதைத்தான் செஞ்சிருக்க. என்ன உன்னால என்ன செய்ய முடியும்? என்ன தைரியம்? அவனை புடிங்க. இங்க பாரு யாங், காஞ்சிக்கு எதிராக நீ செயல்பட்டுட்ட. நாட்டை தாழ்த்தி சமுதாயத்தை சீர்குலைச்சிட்ட. உன்னை கொன்னே ஆகணும். நாடா நாடு? இது யாரோட நாடு? யாரோட சமுதாயம்? கேவலம் ஒரு நாய் கூட எங்க நிம்மதியா வாழ முடியாது. நாட்டை அவமானப்படுத்தாத. மக்களை நீ கஷ்டப்படுத்தி இருக்க. ஒரு நல்ல வாழ்க்கைன்றது இப்படிதான் இருக்கணுமா? நீ இங்க வாழ்ந்து உனக்காக நீ போராடணும். சாகவும் போற. மோசமான வாழ்க்கைய வாழறதை விட இது எவ்வளவோ மேல். எனக்கு நிறைய கனவுகள் இருந்துச்சு. அதை யாரும் கண்டுக்கல. எலும்புகளையும் சதைகளையும் இவங்களுக்காக கொன்னு புதைச்சதுதான் மிச்சம். பேரரசே, நான் பூகு, ஷூலு நாட்டோட இளவரசி. பூகு, நீ உண்மையிலே ஒரு உதாரண பெண். நீ ஒரு நாயகி தான். உங்க பாராட்டுக்களை நான் ஏத்துக்கிறேன். ஷூலோ நகரம் எங்களோட பல நாளா நட்புறவோட இருக்கு. சாங்கனுக்கு உங்க அப்பா நிறைய நல்லுதவிகளை செஞ்சிருக்காரு. நீங்க உங்க இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீங்களும் அதே மாதிரி செய்வீங்கன்னு நம்புறேன். நாட்டுல அமைதி நிலவணும். எங்க அப்பா இன்னும் காஞ்சியோட சிறையில தான் இருக்காரு. விடுதலை ஆகல. நாங்க தனியா போனா என் லட்சியத்தை அடைய முடியாது. இளவரசி, டேலிய தேடுறதுக்காக காஞ்சி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான். அதனால மக்களோட ஆதரவு அவனுக்கு இல்ல. நீங்க நாட்டுக்கு திரும்ப போனதும் மக்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிரும். உலக மக்கள் எல்லாரும் ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழணும். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அரசே. உங்களோட படைகளை அனுப்பி ஷுலு நாட்டுல இருக்கிற எங்க அப்பாவை காப்பாத்துங்க. இப்ப என்கிட்ட அந்த அளவுக்கு படைகள் இல்ல. தூபோ நாடு ஏற்கனவே எல்லைகள்ல போருக்காக வந்துகிட்டு இருக்காங்க. வீரர்களை எல்லையில இருந்து அகற்ற முடியாது. எந்த நேரத்திலையும் அவங்க தாக்கலாம். அதனால பிரச்சனைகள் ஏற்படும். இப்படி பண்ணா என்ன? உங்களை மேற்கு பகுதியோட தளபதியா நியமிக்கிறேன். 50,000 படை வீரர்களோட நீங்க அங்க போங்க. அவங்க உங்களுக்கு உதவுவாங்க. என்ன சொல்றீங்க? ரொம்ப நன்றி அரசே. ஹேய், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதை நீ கெடுக்காத. ரொம்ப நன்றி. நான் விடை பெறேன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன். சந்தோஷம் தளபதி பூகு. பேய், சொல்லுங்க. அதை என்கிட்ட கொடுங்க. ஆனா எனக்காக தானே கொடுத்தீங்க. அவங்க உங்களை காதலிக்கிறாங்க நினைச்சீங்களா? என்ன போதையில் இருக்கீங்களா?
இந்தாங்க. இதுதான் அந்த டேலி. டேலியா? ம். நான் போயிட்டு வரேன். பிரிஞ்சு போறது வலியை கொடுக்கும். வாய்ப்பு கிடைக்கிறப்ப மறுபடியும் சந்திக்கலாம்.